பொதுமக்களுக்கு இடையூறாக குறிப்பாக பேருந்து நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு உரிய டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் அப்படின்னு தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜய் சட்டசபையில் தெரிவித்திருந்தார். அதுக்கு முதற்கட்டமாக 717 கடைகள் நிறுத்தப்படும், அதாவது அகற்றப்படும் அறிவிச்சிருந்தாரு. அதன் வெளிப்பாடாக புதுக்கோட்டையில் கூட அங்குள்ள காவல் ஆய்வாளர்கள் பேருந்து நிலையம் அருகே அகற்றப்பட்ட 4 கடைகளை சுற்றியுள்ள பெட்டி கடைகள் மற்றும் சந்து பொந்துகள் எல்லாம் இன்று தேர்தல் நடத்தப்பட்டது. இந்நிலையில் திருவேற்றியூரில் கள்ளச்சந்தையில் மதுபானங்கள் இருப்பதை தடுக்க தவறிய காவல் ஆய்வாளர் மோகன்தாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது காலை 12 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்கு உள்ளேதான் கடைகள் செயல்படும். மற்ற அனுமதிக்கப்பட்ட நேரங்களை தவிர மது விற்பனை நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனோட நேற்று வில்லிவாக்கில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். போதைப் பொருளோ கலாச்சாரமோ இல்லை கள்ளச்சந்தையிலோ மது விற்பனை செய்யப்பட்டால் குண்ட சட்டம் பாயம் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில்தான் கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்க தவறிய குற்றத்திற்காக திருவெற்றியூர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் விடுமுறையில் சென்றுள்ளதால் அவர் பொறுப்பையும் கூடுதலாக கவனித்து வரும் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் திருவெற்றியூர் பகுதியில் விற்கப்படும் மது விற்பனையை தடுக்க தவறியதால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக தெரிகிறது. ஆக விஜய் அரசு சாட்டை சொல்ல தொடங்கிவிட்டது. மேலும் நேற்று நடந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் செய்தியாளர் பேசிய ஆதவர்ஜன் என்ன சொன்னார்னாக்க, இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ளார சுத்தமாக லஞ்ச லாவணிகள் இருக்காது. அதாவது ஒரு முதலமைச்சர் சரியாக இருந்தால் அமைச்சர்கள் சரியாக இருப்பார்கள், அமைச்சர்கள் சரியாக இருந்தால் அதிகாரிகள் சரியாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கூற்று தெரிவிச்சிருந்தாரு. அதாவது அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி அமைச்சர் கொடுப்பாங்க, அமைச்சர் லஞ்சம் வாங்கி முதலமைச்சர் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அந்த வகையில எங்களுடைய முதலமைச்சர் ஒரு பைசா கூட தொட மாட்டேன், தேவையில்லை அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் தெரிவிச்சிருந்தாரு. அது அடிப்படையிலேயே அவரை பின்பற்றியே நாங்கள் நடப்போம். அந்த வகையில் நடக்கும் போது லஞ்ச லாவணியங்கள் சுத்தமாக ஒழிக்கப்படும். இன்னும் 3 மாசத்துல சுத்தமாக லஞ்சத்தை ஒழிச்சிடும். இதே மீறி யாரும் குற்றம் செயல்பட்டாலோ லஞ்சம் வாங்கினாலோ கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு தெரிவிச்சிருந்தாங்க. மானாமதுரையில உள்ள ஒரு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளர் தினமும் 10 லட்சம் ரூபாய் காசோட தான் வீட்டுக்கு போவாரு அப்படிங்கிற செய்தியையும் தொலைக்காட்சியில் பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில தான் இன்னைக்கு திருவெற்றியூர் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்க தவறிய கூட்டத்திற்காக. ஆக இனி ஒவ்வொருவரும் விழிப்போடு செயல்பட ஆரம்பிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை.